இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை மேல் மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து குட்டி குட்டியாக நம்ம அம்மி கொழுக்கட்டை உருட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன எடுத்து பால் மாதிரி உருட்டி இட்லி தட்டில் போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் ப்ளஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா உப்பி வரட்டும். இப்போது ஒரு சாப்பரில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்துட்டு நான் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அது உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ சாப் பண்ணி வச்சோம் இல்லையா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளியை வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் சாப்பரில் போட்டேன், நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நல்ல ஃபைனாக தக்காளி குழைவாகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பர் இல்லைனாக்கா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி உதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த சோயா வந்துட்டு நம்ம உதிர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா உப்பு எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி கலந்துக்கலாம். ஒரு உப்பு சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச இந்த அரிசி அம்மணி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை இதுலேயே வந்துட்டு குக் பண்ணலாம். அப்பப்போ எடுத்து கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.